ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இல்லை நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ அவங்கவுங்க சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்தாலும் வந்து ரைட்டர்ஸ் யூனியன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு அசோசியேஷன் நினைக்கிறேன். பிகாஸ் அங்கே தானே எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. பேஸ்மெண்ட்டே அதுதான். ஸோ அதை நல்லபடியாக நடத்தணுன்றது நான் கேட்டுக்கிறேன். யார் ஜெயிச்சாலும் வந்து அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. ப்ரெப்பெல்லாம் ஓவர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்ன்றது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் ஹீரோ சைட்லேருந்தும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் அது சொல்லுவாங்கன்றது என்னோட. அதான் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அப்படியே ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தேர்தல் இன்று 2 அணிகள் மிக சிறந்த நபர்கள் தலைவர்களாக இங்கே போட்டியிடுகிறார்கள். மின்சார கனவு BC குகநாதன் ஐயா அவர்களும், ஆட்டோ கிராப் நண்பர் சேரன் அவர்களும் மற்றும் எண்ணற்ற எழுத்தாளர்கள், மிக சிறந்த கதை ஆசிரியர்கள் அனைவரும் இங்கே போட்டியிடுகிறார்கள். தேர்தலில் வாக்களிப்பதற்காக நான் இங்கே வந்தேன். மிக அழகாக ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஓட்டு போடுவதில் எந்த குழப்பமும் இல்லாமல் செய்திருப்பது முதலில் தேர்தல் அதிகாரிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக இருக்கிறது தேர்தல். வரட்டும். தமிழ்நாடு திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கம் என்பது மறைந்த திரு பாக்கியராஜ் அவர்கள் இதுவரை தலைவராக இருந்து வழிநடத்தினார். மிக சிறந்த ஆர்கனைசேஷன் இருக்கும் அவருடைய நடத்துதலின் போது. அவருடைய தலைவராக இருக்கும் பொழுது தொடர்ந்து சில வருடங்கள் அவர்தான் தலைவராக இருந்தார். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதே போல ஒரு கதை உரிமைக்கு அவர் ஓங்கி குரல் கொடுப்பார். எத்தனையோ பேருக்கு நல்ல தீர்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்கிறார். தீபாவளி ஆனால் 1500 ரூபாய் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் பேங்கில் வந்து விழும்படி செய்திருக்கிறார். பொங்கலுக்கும் கூட அதுபோல செய்திருக்கிறார். எங்களுடைய அந்த திரைக்கதை மன்னனை நாங்கள் இழந்துவிட்டு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அவருடைய குடும்பத்தினருக்கு முதலில் என்னுடைய வருத்தங்களையும் அவரது ஆத்மாவிற்கு முழுமையான அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த தேர்தல் வெற்றி பெறட்டும். வெற்றி பெற்றவர்கள் பதவியேற்கட்டும். எழுத்தாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஆவண செய்யட்டும் என்று வேண்டுகிறேன். சங்கம் வந்து உறுப்பினர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இதுவரை பாக்கியராஜ் அவர்கள் இருந்ததால் எங்களுக்கு எந்த விதமான குறைகளும் தெரியவில்லை. எல்லாம் சரியாக தான் இருந்தது. உறுப்பினர்கள் அனைவருக்கும் உரிய கார்டுகள் வழங்கப்பட்டு அவர்களது சந்தா தொகைகள் சரியாக செலுத்தப்பட்டு அவர்களை உறுப்பினர்களாக பாதுகாக்க வேண்டும். என்னுடைய விஷயம் அதுதான். ஏனென்றால் சில சங்கங்களில் அந்த பிரச்சனை இருக்கிறது. பணம் கட்டிய பிறகும் கார்டு வராமல் உறுப்பினர் என்கின்ற ஒரு அடையாளம் இல்லாமலும் கூட அவர்கள் தவிக்கிறார்கள். இங்கே அது பாதுகாக்கப்பட்டால் முதல் வேண்டுதல் அதுதான். அதன் பிறகு கதை உரிமை
கதை காப்பீடு அது தொடர்ந்து நன்றாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பின்பற்றி திரு பாக்யராஜ் சார் அவர்கள் என்ன செய்திருந்தார்களோ அதை ஓரளவும் அணு அளவும் குறையாமல் எடுத்துச் சென்று அதற்கு மேலான திட்டங்களை அவர்கள் செய்ய வேண்டும். நிச்சயமாக நமது திரைப்படத்துறைக்கு தேவையான மரியாதைகளை, எழுத்தாளர்களுக்கு உண்டான மரியாதைகளை மற்றும் அனைத்துமே அரசுகள் செய்கின்றன. விழா எடுத்து சிறந்த கதையாசிரியருக்கான விருதுகளை வழங்குகிறார்கள். இது ஒரு சிறந்த மரியாதை தானே. நானே 1999 வருடத்தில் சிறந்த கதையாசிரியருக்கான விருதை திரு கலைஞர் ஐயா அவர்களின் கையால் நீ வருவாய் என திரைப்படத்துக்கு பெற்றிருக்கிறேன். நடக்கிறது, இன்னும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்பதுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். மலையாள திரைப்பட உலகில் அவர்கள் பெரும்பாலும் தேசிய விருதுகளை குறிவைத்து கதை எழுதுகிறார்கள். எம்டி வாசுதேவன் நாயர் போன்றவர்கள் அதை முன்பே நிறைய செய்துவிட்டார்கள். அதனால் நமக்கு அது பெரிதாக தெரியலாம். இங்கே தேசிய விருது பெறுவது என்பது பெரிய சமாச்சாரமாகத்தான் இருக்கிறது. நாம் கமர்ஷியல் திரைப்படங்களை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் திரைக்கதை வசனத்திற்கான முதல் விருதையே 96 திரு அகத்தியன் அவர்கள் தான் பெற்றுக் கொடுத்தார்கள். 1934 துவங்கிய சினிமா, நமது தமிழ் சினிமாவும் 36 துவங்கிவிட்டது. 1996 தான் சிறந்த திரைக்கதைக்கான தேசிய விருதை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் முயற்சி செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.